ஹாய், நேற்று நாங்கள் தேர் திருவிழாவுக்கு போயிருந்தோம் இல்லையா, அதோட கண்டினியூங் வீடியோ தான் இது. அதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சிரசு திருவிழா, அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் நேற்றுலாம் நடந்துட்டு இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டே திருவிழா கடைலாம் ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சீரியல் லைட், சவுண்ட் பாக்ஸ்னு திருவிழாவே சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே ரோஸ் மில்க் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்த நாள் நான்வெஜ் ஸ்பெஷல் தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கோயில் கிளம்ப ரெடி ஆகியாச்சு. நம்மள மாதிரியே எல்லோரும் கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மாலை அம்மனுக்கு ஊர்வலமாக எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாலை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கிராமத்துலேருந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வீட்டிலேருந்து அது நல்லாவே தெரிஞ்சுது. சாமி ஊர்வலம்லாம் முடிஞ்ச அப்புறம் ரெகுலராக தேர் இங்கே தான் வந்து நிறுத்துவாங்க. இங்கே தான் சிரசை எடுத்துகிட்டு வந்து பொருத்தி இருப்பாங்க. அதை பார்க்கத்தான் லட்சக்கணக்கான மக்கள் கூட்டமாக வந்திருக்காங்க. நாமளும் இப்போ அதை தான் பார்க்க வந்திருக்கோம். வருஷம் மே 15, அதாவது வைகாசி 1 தான் நம்ம ஊர் திருவிழா நடக்கும். அவ்வளோ கூட்டத்தில் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா பூ பறிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஆயத்தோட்டம் தான் ஞாபகம் வந்துச்சு. சரி, நம்ம ஆயத்தோட்டத்தை ஒரு பக்கம் பார்த்துட்டு வந்துடலான்னு தான் போயிருந்தோம். இந்த தோட்டத்தை நான் எப்பயும் மொட்டை மாடியிலேருந்து தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே போய் பார்க்குறேன். இங்கே வந்து பார்த்தா பல செடி என்ன செடின்னே தெரியல. இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த சைடு தெருவில் உட்காந்துட்டு என் புள்ள ஆயாங்க கூட கதையாக பேசிகிட்டு இருக்கான். கீழே ஊந்துருவேன். மெதுவாக உட்காந்து பேசி என்ன பேசணும் பேசி முடிச்சுட்டு சார் விறுவிறுப்பாக கிளம்பிட்டாரு. ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு போயாச்சு. சாமி சிரசை திரும்ப எடுத்துகிட்டு போகும்போது வான வேடிக்கை வெடிப்பாங்க. அதை பார்க்கத்தான் மொட்டை மாடி வந்திருக்கோம். இவர் பொறுப்பாக பொறி தான் சாப்பிட்டுட்ருக்காருன்ற நம்பிக்கையில் நாங்கள் வான வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா இவர் பண்ணுற சேட்டையை நீங்களே பாருங்கள். எங்கள் திருவிழா இப்படி தான் நடந்தது. அடுத்தடுத்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் டு ஹரிப்ரியா vlogs. தேங்க்யூ, பாய்.